ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகெங்கிலும் வாழும் ஸ்பெஷல் டாக்ஸ் தமிழ்நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிட குரு வரதராஜ பெருமாள். இந்த காணொலியில் நம்ம மார்ச் மாத பலன்கள், மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் மார்ச் மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதம் குறிப்பாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2 முக்கியமான பயிற்சிகள் இருக்குது. ஒன்று சுக்கிரனுடைய பயிற்சி. சுக்கிரன் சுகபோகக்காரகன், மகாலட்சுமியோட அம்சமாக நம்ம பார்க்குறவங்க. நமக்கான வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை மகிழ்ச்சியெல்லாம் வாரி வழங்கக்கூடிய சுக்கிரன் தான். அவரோட பயிற்சி நிலை நமக்கு என்ன மாதிரி மாற்றங்களை நம்ம ராசி கொடுக்க போகுது. அதுக்கு அடுத்ததாக கர்மகாரகன், நீதிமான் சொல்லக்கூடிய சனி பகவான். சனி பகவானும் உடைய வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் அவருமே பார்த்திங்கன்னா கும்பராசிலேருந்து மீன ராசிக்குள்ளே இந்த மாதம் பயிற்சி ஆகிறாரு. சுக்கிரனுக்கு அடுத்த ஒரு 2-3 நாட்கள் அவரும் பயிற்சி ஆகிறாரு. அதை தொடர்ந்து இந்த மாதம் இறுதியில், அதாவது 17ஆம் தேதி, மார்ச் 17ஆம் தேதியிலேருந்து குரு பகவான் இது நாள் வரைக்கும் ஒரு நிலையற்ற தன்மையில் இருந்துட்டு இருந்தார். அதிசாரம் வக்ரம் அப்படின்னு இருந்துட்டு இருந்தார். இனிமேல் அவருமே ஒரு நிரந்தரமான ஒரு நிலையான தன்மைக்கு வரப்போகிறாரு. குரு நிலையான தன்மைக்கு வர்றது உலகத்துக்கே நல்லது. ஒவ்வொரு ராசிக்காரர்களுமே நல்ல பலன்களை கொடுக்கும். அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் கொடுக்க போகிறாருன்னு தான் நான் சொல்ல போகிறேன். தொடர்ந்து காணொலி பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. நீங்கள் சந்தோஷப்படுறதுக்காக நான் அதையும் சொல்லிடுறேன். கோச்சார கிரகங்கள் என்னவோ அது என்ன சொல்லுதோ அதுதான் உங்களுக்கு நான் சொல்ல வந்திருக்கேன் ஒரு ஜோதிடரா. ஸோ அதனால் முழுமையாக பாருங்கள். அதாவது சிம்ம ராசிக்கு இந்த மாதங்கள் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் இருக்குது அப்படின்றத நான் முதன்மையாக சொல்லிடுறேன். மாத துவக்கத்திலே இருக்குது. மார்ச் 3ஆம் தேதி சுக்கிரன் பயிற்சியை ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. என்னங்க, ஒரு கிரகம் 8ஆம் இடத்துல போய் மறைகிறது யோகமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நான் சொல்கிறேன் எப்படி யோகன்றதை நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மார்ச் 3ஆம் தேதி சுக்கிரன் போகிறார் இல்லையா, அவர் அப்படியே வால் பிடிச்ச மாதிரி சனி பகவானும் மீன ராசிக்குள்ளே, அதாவது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறாரு வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில். ஸோ இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சனி 8ல் போய் அமர்றது, அட்டமச்சனி. சரி, அட்டமச்சனி காலம். அங்கே ஏற்கனவே சுக்கிரன் இருக்கிறாரு. சுக்கிரன் 8ல் மறைஞ்சிருக்கிறாரு. எல்லாம் ஓகே. இது எப்படிங்க நல்லது? எப்படிங்க யோகத்தை செய்வாங்க? 8ஆம் இடத்து சனி நல்லது எப்படிங்க செய்யணும்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அதுக்கு தான் நான் பதில் சொல்ல போகிறேன். அதாவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி யார் அப்படின்னு பார்க்கணும். 6க்குரியவன் மற்றும் 7க்குரியவன் 2 ஆதிபத்தியம் பெற்றவர். அதாவது சிம்ம ராசியிலேருந்து 6ஆம் வீடாக வரக்கூடியது மகர ராசி, 7ஆம் வீடாக வரக்கூடியது கும்பராசி. 2மே சனியோட வீடு. இந்த 2 ஆதிபத்தியம் பெற்ற அந்த ராசிக்கு அதிபதியான சனி பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். அதாவது ஜோதிடம் விதியை மட்டும் அடிப்படையாக கொண்டது இல்லை, விதி விலக்குகளையும் அடிப்படையாக கொண்டதுன்றான். ஸோ அந்த அடிப்படையில் விதி விலக்கு, இப்போ ஒரு லாயர் ஒரு கேஸ் நடத்துகிறாங்க, சட்ட நுணுக்கங்கள்லாம் தேடி சட்டத்தில் எங்கே ஒரு ஓட்டை இருக்குது, நம்ம கட்சிக்காரனை எப்படி காப்பாற்றுறதுன்னு பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதி, அது ஒரு மறைவு ஸ்தானமா, அவர் இன்னொரு 8ஆம் இடம் என்ற மீன ராசிக்கு போகிறாரா, அது ஒரு மறைவு ஸ்தானமா, மறைவு ஸ்தானத்து அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் மறைஞ்சா கெட்டவன் கெட்டா நல்லது தானே. ஸோ அது நடக்கும் அப்படின்றேன். ஸோ அதனால் 8ஆம் இடத்துக்கு சனி போயிட்டாருனாலே சிம்ம ராசிக்காரங்க பயப்படாதீங்க, சங்கடப்படாதீங்க. நீங்கள் பயப்படுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளபடியே ஒரு நகைச்சுவையான ஒரு விஷயம் சொல்லலாம். எப்பயுமே எல்லாருமே ஆகா சிம்ம ராசி கெத்து அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க உங்களை பார்த்து. ஆனால் நீங்கள் சனி நமக்கு 8ஆம் இடத்துக்கு வந்துருச்சு, அச்சோ என்ன போதும் ஏதாவது போதுன்னு பயப்படுறதுன்றது பார்த்தா ஒரு உள்ளபடியே சொல்லணும் ஒரு நகைச்சுவையான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன் ஒரு ஜோதிடராக. ஸோ அது போக 6ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறான், உங்களுக்கு நல்லது, முதல் விதி. 2வது, அங்கே சுக்கிரனோட சேர்ந்துருக்கிறான், உச்சம் பெற்ற சுக்கிரன். அதுவும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. சுக்கிரன் உங்களோட தொழில் காரகன், சுகபோகக்காரகன், ஆடம்பரக்காரகன் சுக்கிரன், மகாலட்சுமியோட அம்சம். அவரோட அந்த சனி போய் சேர்றது. ஸோ இந்த அமைப்பில் இருக்கும்போது சனி கண்டிப்பாக நல்லதான் செய்யும். 2வது விதி விலக்கு. ஸோ இந்த அடிப்படையில் சனி நல்லது செய்கிறார். 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ அந்த 8ஆம் இடம் யாரோட வீடு, அதே நம்ம பார்க்கணும். அது முழு சுபகிரகமான குருவோட வீடு. இவ்வளோ அம்சங்களோட சனி பகவான் அற்புதமாக அமர்ந்திருக்கிறாரு. இவர் எப்படி உங்களுக்கு அட்டமச்சனி கெட்டதை மட்டும்தான் செய்யும் நீங்கள் நினைக்க முடியாது. வாய்ப்பே கிடையாது. நல்லது நடக்க போகுது. எங்கேருந்து நடக்க போகுது அப்படின்றத நான் சொல்கிறேன். 8ஆம் இடம் அப்படின்றது மறைஸ்தானம் மட்டும் கிடையாது. வெளி இடங்கள், வெளி மாநிலங்கள், வெளி ஊர், மறைக்கப்பட்ட விஷயங்கள், இதனால் வரைக்கும் உங்கள் காதுக்கு வராத செய்திகள், இதன் மூலியமாலாம் நீங்கள் கவனிக்காத விஷயங்கள், இதன் மூலியமாலாம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றதான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த மார்ச் மாத பலனில் கிரக நிலைகள் இருக்கக்கூடிய பலன்களாக இருந்துகிட்டு இருக்கு. தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள், உங்களுடைய இடமாற்றம், தொழில் மாற்றம் மற்றும் வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போகிறது, வேலை இழப்பு, வேலை இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னா வேலை கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல இடத்துல கிடைக்கும். கொஞ்சம் நம்ம ஊரை விட்டு போகிறதா இருக்குது, இவ்வளோ நாள் இருந்த கம்பெனி விட்டு போகிறதான்ற சங்கடங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் யோசிக்காதீங்க. சந்தோஷமாக கிளம்பி போயிட்டே இருங்க. வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டிலே இருக்கிறீங்க, அங்கேருந்து இன்னொரு நாட்டுக்கு இல்லை இன்னொரு நிறுவனத்துக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டு இருக்கவங்களும் அதுக்கான கட்டாயங்கள் இருக்க சூழல் இருக்கவங்க யோசிக்கவே செய்யாதீங்க. கம்பெனிக்கு இல்லை நீங்கள் போட்டுருங்க, என்ன இந்த இன்னொரு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி லெட்டரை கொடுத்துட்டு நீங்கள் அடுத்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணிவிட்டு மூவ் ஆகி போயிட்டே இருங்க. அதை விட முக்கியமான விஷயம், இந்த மாதம் மார்ச் 17ஆம் தேதி
ஒரு நல்ல விஷயம் நடக்க இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்ம ராசிக்கு யோகாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானம் குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய குரு பகவான் இது நாள் வரைக்கும் வக்ரம் மற்றும் அதிசார நிலைகளில் தான் இருந்திருக்கிறாரு. அதாவது ஒரு நிலையற்ற தன்மையில் இருந்திருந்தாரு. அவர் வந்து இப்போ ஒரு ஸ்ட்ராங் பேஸ் போட்டு உட்கார போறாரு மிதுன ராசியில. மிதுன ராசியில இருக்காரு. வக்ர நிலையில இருந்துட்டு இருக்காரு. மார்ச் 17ஆம் தேதி அந்த வக்ரம் நிவர்த்தி ஆகுது. வக்ரம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நிலையற்ற தன்மை. என்ன இப்படி இருப்பாரா, நல்ல அப்படி போவாரா, இப்படி போவாரா, எந்த ஒரு இதுவுமே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அப்படிப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசிக்கு யாரு? யோகாதிபதி. உங்களுக்கு நல்லது செய்ற ஒருத்தர் வந்து ஒரு நிலையற்ற தன்மையில இருக்கிறாரு அப்படின்னா, நம்ம இன்னைக்கு ஒரு உதவி கேட்கணும்னு போறோம். நம்ம போற இடத்துல நமக்கு உதவி செய்ற இடத்துல இருக்கிறவரே ஒரு பதட்டமான மனநிலை, ஒரு சங்கடமான நிலை சூழல்ல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ பாவமே! நம்ம வந்துருவோம் இல்லையா? ஸோ அந்த மாரி தான் இப்போ குருவோட நிலை இருந்துட்டு இருக்கு. ஆனா மார்ச் 17ஆம் தேதிக்கு அப்புறம் திரும்ப அவர் தன்னோட பழைய பவருக்கு வந்துருவாரு. வந்து உங்களுக்கு லாபஸ்தானமான மிதுன ராசியிலேருந்து உங்களுக்கு லாபங்கள அள்ளி வாரி குடுக்க போறாரு. அது போக நான் முன்னாடியே சொன்ன மாரி சுக்கிரனுக்கும், சனிக்கும் வீடு குடுத்த குரு பகவான். அப்ப சுக்கிரனுக்கும், சனிக்குமே யோகம் தான். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு கேந்திர நிலையில குரு வந்து சுக்கிரனுக்கும், சனிக்கும் 4ஆம் கேந்திரத்தில அமர்றாரு. குரு இருக்க இடத்துல வந்து சனியும், சுக்கிரனும் 10ஆம் இடத்துல இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, தொழில் சார்ந்து எல்லா வகையிலும் பொருளாதாரம் சார்ந்து மன மகிழ்ச்சிகள்லாம் குறைவில்லாம கொண்டாட்டத்த மட்டுமே குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமா இந்த மார்ச் மாதம் வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்றத நான் வந்து உறுதியா சொல்லிக்கிறேன். மேலும் குருவுடைய பார்வை ரொம்ப முக்கியமானது. அதையும் நீங்க சரியா தெரிஞ்சுக்கிறணும். மிதுன ராசியிலேருந்து அவருடைய பார்வை எங்க விழுதுன்னா, உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான துலா ராசியில விழுது. துலா ராசியிலயும் விழுது. துலா ராசிக்கு அதிபதியான சுக்கிரனுக்கு வீடும் குடுத்திருக்கிறாரு குரு பகவான். ஸோ சிறப்பு நெறைய விஷயங்கள்ல சிறப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த 3ஆம் இடம் அப்படின்றது வந்து நம்மளோட ஆசை, விருப்பங்கள் எல்லாத்தையும் சொல்லக்கூடியது. ஸோ அந்த ஸ்தானத்துக்கு சுபகிரகமான குருவுடைய பார்வை, அதாவது ஒரு நிலை பெற்று நின்று அவருடைய பார்வை கிடைக்க போகுது அப்படின்றது வந்து ஏற்கனவே கிடைச்சிட்டு தான் இருக்கு. வக்ர நிலையிலிருந்து கிடைச்சிட்டு இருக்கு. அதை விட அவர் வலுப்பெற்று இன்னும் குடுக்கக்கூடிய அந்த பார்வை பலம் இருக்கு இல்லையா? அது இன்னும் சிறப்பான நல்ல முன்னேற்றங்கள குடுக்கும். நீங்க என்ன ஆசைப்பட்டீங்களோ அதை நிறைவேத்துறதுக்கு குரு தயாரா இருக்கிறாரு. உங்களோட யோகாதிபதி தயாரா இருக்கிறாரு. நீங்க எத பத்தியுமே கவலைப்படாதீங்க. கோச்சாரம் உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிவா இருக்கு. கோச்சாரம்னு சொல்லி நிறைய பேத்துக்கு கேள்விப்படாத வார்த்தையா இருக்கலாம். கோச்சாரம்னு ஒண்ணும் இல்ல. இன்னைய நிலையில கிரகங்கள் எங்கெங்க எந்த ராசி மண்டலத்துல இருக்கு அப்படின்றது தான். ஸோ அந்த அடிப்படையில உங்களுடைய குரு பகவானாகட்டும், ஆண்டு கிரகங்களான சனி, ராகு ஏனைய மற்ற கிரகங்களும் சிறப்பான யோகங்கள்ல இருக்காங்க. மாதம் ஒரு மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு மேல சூரியனும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 8ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. சுக்கிரனும் சனியோட சேர்ந்து அவரும் அங்க வந்துருவாரு. ஸோ சிறப்பான நல்ல யோகங்கள், நல்ல பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பான முறையில இருக்கு. நல்ல நல்ல மாற்றங்கள் இருக்கு. அதாவது அப்படியே போயிட்டே இருக்கும். இருக்கிற இடத்துலயே நல்லது நடக்கும்னு சொல்ல வரல நானு. கண்டிப்பா நெறைய மாற்றங்கள் இருக்கும். அந்த மாற்றங்கள் மூலியமா உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கும் அப்படின்றத உறுதியா நான் சொல்ல விரும்புறேன். மேலும் வந்து சிவ வழிபாடு சிம்ம ராசிக்காரருக்கு கண்டிப்பான முறையில தேவை. குறிப்பா சொல்லணும்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு. வியாழக்கிழமையில சிவாலயங்களுக்கு போய் தட்சிணாமூர்த்திய வழிபட்டு வாங்க. வாழ்க்கையில எல்லா சிறப்பு யோகங்களையும் அடைஞ்சு நிம்மதியா, சந்தோஷமா இருப்பீங்க. அதுக்கு இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு உறுதுணையா இருக்குன்றதை நான் சொல்லிக்கிறேன். மேலும் இப்போ கோச்சார அடிப்படையில நம்ம பார்த்த இந்த கிரக பயிற்சி பலன்கள், அதாவது கிரக மாற்றங்கள், நவகிரகங்களும் உங்களுடைய ராசிக்கு எப்படியான பலன்கள் குடுக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருந்திருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து முழுமையா கோச்சார அடிப்படையில சொல்லப்பட்ட பலன்கள். இந்த கோச்சார பயிற்சிகள் ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாசத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுல நம்ம பார்த்தது வந்து சனியோட பயிற்சி இருக்கு. அது ஆண்டு கிரகம் 2 1/2 ஆண்டுகள் வந்து மீன ராசியில அவர் இருக்க போறாரு. அதுக்கப்புறமா சுக்கிரன் மாத கிரகம் அவருமே வந்து உச்ச பலம் அடைய போறாரு. இதெல்லாம் இந்த மாதத்துக்குரிய ஒரு சிறப்பு அம்சங்களா இருக்கு. இதையும் விட இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாரி குருவுடைய வக்ர நிவர்த்தி. கடந்த ஒரு 4, 5 மாதங்களா வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு நிலையற்ற தன்மையில இருந்து முன்னாடி போனாரு, பின்னாடி வந்தாரு. இப்படி பல அலைச்சல்களையும் ஒரு நிலையற்ற நிலையில குரு இருந்துட்டதுனால தான் நாம சொன்ன மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதார நிலை ஒவ்வொரு உலக நாடுகளோட பொருளாதார நிலையே வந்து வந்து ஒரு ஏற்ற இறக்கங்களோட இருந்திருக்கு. நமக்குமே நம்ம தனிப்பட்ட நபரோட வாழ்க்கையிலயும் பார்த்தோம்னாலும் பார்த்தீங்கன்னா, இந்த பொருளாதார நிலையில, பண விஷயங்கள்ல நெறைய நல்ல விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தடுமாற்றம் இருந்துச்சு. நான் நெனச்ச காரியத்த நல்ல சுப காரியங்கள இம்மீடியட்டா செய்ய முடியாம போறது. நம்மளே காலம் தள்ளி போட்டது, ஒதுக்கி போட்டது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துட்டு இருந்தது இல்லையா? அது எல்லாத்தும் வந்து ரெக்கவர் ஆகி இனிமே சரியா எல்லாமே நடக்கும் அப்படின்றது ஒரு அடையாளமா குருவுடைய வக்ர நிவர்த்தி இருக்கு. ஸோ இதுதான் இந்த மார்ச் மாதத்துடைய சிறப்பா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. 2 சுபகிரகங்கள் அதாவது நம்ம எளிமையா 3 கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம கடந்து போயிற முடியாது. இந்த பக்கம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அசுர குருவான சுக்கிரன், இன்னொரு பக்கம் தேவ குருவான வியாழன். இவங்க 2 பேரோட நிலையிலுமே ஒரு நல்ல மாற்றம் வருது. அசுர குரு உச்சம் பெறாரு, தேவகுரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. கர்மகாரகனான சனி பகவான் 30 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து மீன ராசிக்குள்ள வரப்போறாரு. வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில. ஸோ இவ்வளவு நல்ல நிறைய மாற்றங்கள் வந்து இந்த மாதத்துல இருக்கு. இந்த பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 2 சுபகிரகங்கள் அவங்க பலம் பெறுறதே வந்து உலகத்துக்கே நல்லது அப்படின்னும்போது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும்
நல்ல பலன்கள் தான் கொடுக்க போகுது. அதனால வந்து நல்ல நம்பிக்கையோட, தன்னம்பிக்கையோட தைரியமா நீங்க உங்களோட எண்ணங்கள, செயல்கள வந்து செய்துட்டே வாங்க. நிச்சயமா உங்களுக்கான நல்ல வெற்றிகளும், அதுக்கான ஒரு ஆதாயமும் உங்களுக்கு கண்டிப்பான முறையில கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இப்ப முன்னாடி சொன்ன மாரி கோச்சார பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கோச்சார பலன்களோட சேர்த்து உங்களுடைய சுய ஜாதகம், உங்க சுய ஜாதகத்தின்படி உங்களுக்கு உங்களுடைய லக்னம், உங்களுடைய தசாபுத்தி, இப்ப என்ன நேரம் உங்களுக்கு நடந்துட்டுருக்கு, இதெல்லாம் நம்ம கணக்கிட்டு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் துல்லியமா, இன்னும் கூடுதலான உங்களுக்கான போற பாதையில இருக்கக்கூடிய தடைகள உங்களுக்கு சுட்டி காமிச்சு, இதெல்லாம் தவிர்த்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில இன்னும் சீக்கிரம் நீங்க வெற்றி அடையலாம் அப்படின்றத உறுதியா சொல்ல முடியும். உங்களுக்கு உங்களுடைய சுயஜாத ஆய்வு தேவைப்படும் பட்சத்தில, என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமா உங்களுக்கு நல்லதொரு தீர்வையும், வழிகாட்டுதலையும் நான் காட்டுறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இனிமே கவலைப்பட வேண்டியதில்ல. உலகளாவிய மக்களுக்கே நான் சொல்ற விஷயம் என்னன்னா, எத பத்தியும் கவலைப்பட வேணாம். சுபர்கள் வலுப்பெறுறது உலகத்துக்கே நல்லது. இவ்வளோ நாள் கடந்த ஒரு 5 ஆண்டுகளாவே நம்ம வந்து நெறைய சங்கடங்களையும் 2020லேருந்து நம்ம வந்து கொரோனா ஆரம்பிச்சதுலேருந்து நெறைய கஷ்டங்கள பார்த்து வந்துட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வா இனி வர காலங்கள் இருக்க போகுது அப்படின்றது தான் அந்த குரு உச்சத்தோட ஒரு முதல் அடையாளமா இருக்கு. ஸோ அதனால எல்லாரும் மகிழ்ச்சியா இருப்போம். எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம் நண்பர்களே.